என் பேர் ஜெயக்கொடி. ஓகே. அவருடைய மாமா அத்தை வீட்டுக்காரர். ஓகே. என் வீடுனா பக்கத்து தெரு. அவங்க என் சம்சாரத்துடைய அண்ணன் பையன் ஓகே. சந்தானம். அவர் ரொம்ப தங்கமான ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மீனாட்சி காலேஜில் பம்மல் அங்கே படித்தார். சங்கரா நகர் ஓகே. சங்கர மீனாட்சி காலேஜில் படித்தார். படித்து ரொம்ப சூப்பர் படம், நல்ல மனுஷன், ரொம்ப ஜாலி மேன், ஹாப்பி மேன். படம் நல்லா அருமையாகுது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு நான் ஒரு நல்லா வரணுன்னு கடவுள்னு நான் இந்த பிரார்த்திக்கிறேன். மாதிரி சந்தானம் சார் மாதிரி இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ளே போராடி வெளியே வரவங்க, போராடிட்டு இருக்கவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நார்மலான ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வெளியே வந்த ஒரு நபர் தான் சந்தானம் சார். இப்போ அவர் வெளியே வந்து இப்போ இவ்வளோ மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க ஒரு பெரிய இடத்த அடையிறதுக்காக. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஊக்குவிக்கிற விதமாக எதனா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுங்கள்? அவங்களும் நல்லா வரணும் தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்களும் நல்லா வரணும். ஓகே. அவங்களும் நல்லா வரணும். வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். அவரும் நல்லா இன்னும் டாப்பில் வருவாப்புல. காட் பிளஸ் யூ. நல்லா வரணும்னு தான் நான் வாழ்த்துறேன் கடவுளை, சந்தானத்தை. சந்தானம் சார் அரசியல் வர்றதுக்கு எதனா ஒரு வாய்ப்புகள்? அதெல்லாம் அவர் அரசியல் வேணாம், இப்படியே வந்து போட்டோம் நல்லா இருக்கும். அதான் பண்ண அப்படியே தான் போகிறோம். அரசியல் வேணாம், நமக்கு அரசியல் பிடிக்காது. அரசியலுக்கு வர வேணாம், புரியுங்களா? அப்படியே வந்து நல்லா வந்தால் போதும், சந்தோஷம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.